இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டிக்கலில் உள்ள அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை ஷரத்து 32. அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஷரத்து 32ங்கிறது. ஸோ அது ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஷரத்து 32 அரசியலமைப்பின் 3வது பகுதியில் கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்சநீதிமன்றம் நீதி பேராணை வெளியிட அதிகாரம் படைத்துள்ளது. இது இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் போன்றது என்கிறார் அம்பேத்கர். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு 32 தான் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் போன்றது என்கிறார் அம்பேத்கர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்வேர்டு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு உண்டு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகலாம். இது 5 பேராணைகளை வழங்குகிறது. ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை. அதாவது இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு சூர்யா இந்த படத்தில் உங்களுக்கு இது வரும். அந்த இடத்துல ஒரு ட்ரைப்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தொலைஞ்சு போயிடுவார். ஸோ அவரை திரும்ப கொண்டு வர்றதுக்காக அந்த புதுசாக ஒரு இந்த கூண்டெல்லாம் கொண்டாந்து வச்சு புதுசாக இது பண்ணுவாங்க. ஸோ அதை ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் அம்பேத்கர் உயிரும் இதயமும் அப்படிங்கிறாரு. பார்த்திங்கன்னா ஷரத்து 32 சரியா. இது பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் என்கிற லத்தீன் சொல்லில் பொருளானது ஒருவரது உடலை கொண்டு வருக. இது ஒருவரை காவலில் வைத்திருப்போரை நீதிமன்றம் முன் அவரை முன்னிறுத்துமாறு ஆணையிடுவதாகும். இது அரசாங்க அதிகாரிகள் மற்றும் தனிநபருக்கு எதிராகவும் வழங்கப்படும் நீதி போராணை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ்னால் இவ்வளோ தான். ஒரு உடலை கொண்டு வருக, அதாவது ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாருன்னா நம்ம ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டோம்னா கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்டர் போடுவாங்க, அவர் எங்கே இருந்தாலும் நம்ம கட்டாயம் கொண்டுக்கிட்டு வரணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு. அடுத்த மாண்டமஸ் செயலுறுத்தும் நீதி பேராணை. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது. மாண்டமஸ்னால் செயலுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது மாண்டமஸ் என்ற சொல்லிற்கு கட்டளை என்பதாகும். நீதிமன்றம் ஒரு பொது அதிகார குழுவிற்கு எதிராக அது செய்யக்கூடிய பொது கடமையை ஆற்றுமாறு கூறி இடப்படும் கட்டளையாகும். இது தனிப்பட்ட ஒருவருக்காக எதிராக பிறப்பிக்கப்படுவதல்ல. ப்ரோகிபிஷன் தடையுறுத்தும் நீதி போராணை. பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மாண்டமஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோகிபிஷன் தடையுறுத்தும் நீதி போராணை கீழ்நிலை நீதிமன்றங்கள் அதிகார வரம்பு இல்லாமல் செயல்படும் பொழுது அல்லது அதிகார வரம்பை மீறி செயல்படும் பொழுது அதை தடுக்கும் நோக்கம் கொண்டது. உயர்நிலை நீதிமன்றத்தால் கீழ்நிலை நீதிமன்றத்திற்கு அல்லது தீர்ப்பாயத்திற்கு அதன் அதிகாரத்தை தடுக்கும் நோக்கத்துடன் பிறப்பிக்கப்படும். நீதி பேராணை நீதிமுறையிலான அல்லது நடைமுறை எதிராக மட்டுமே பிறப்பிக்கப்படும். அடுத்த செர்சியோரை நெறிமுறைப்படுத்தும் நீதி போராணை. கீழ்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் சட்டத்தினால் அதற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகார வரம்பிற்குள் தனது அதிகாரத்தை செலுத்துகிறதா என்பதை காணவும் மற்றும் அதன் அதிகாரத்தை மீறி செயல்படுவதை தடுத்து அதன் நடவடிக்கைகளை அவற்றில் இருந்து நீக்கி தன் முன் கொண்டு வரும் கீழ்நீதி மன்றங்களின் தீர்ப்பை நீக்கவும் செய்யவும். அடுத்த கோவரண்டா தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. ஒரு பொது பதவியை கொண்டிருப்பவர் உரிய தகுதியும் உரிமையையும் கொண்டுள்ளனரா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றத்திற்கு வழியாக செய்யும் நீதி பேராணை. லத்தீன் சொல்லின் பொருள் உமது அதிகாரம் யாது என்பதாகும். ஒரு பதவியை வகிப்பவரை எந்த அதிகாரத்தின் கீழ் பதவி வகிக்கிறார் என்பதை உணவுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 32 உள்ளது. இது 5 பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு. ஸோ அதில் என்னென்ன இது இருக்குது பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ், ப்ரோகிபிஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒன்று வந்துச்சு பாருங்கள், கோவண்டராண்டா செர்சியோரையோ சரியா. ஸோ இது பார்த்திங்கன்னா இது 5 தான் இந்த ஷரத்து 32 உள்ள சட்டங்கள். ஸோ இதை மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.